பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் அஸீஸ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியுடைய தலையங்கமாக போட்டிருக்கிறதே ரமதான் சக்ஸஸ் பிளான். ரமதானுடைய மாதம் என்ன என்றதை இங்கே புதுசாக யாருக்கும் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இங்கிட்ட இருக்கிற யாருமே முதலாவது ரமதானை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் என்று சொல்கிறவங்க யாருமே எங்கிட்ட இல்லை. யாராவது இருக்கிறீங்களா? யாருமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில் நாங்கள் ஒரு 15, 20, 30 ரமதான் சரி எங்கள்கிட்ட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துட்டோம். எனவே ரமதான் என்றா என்னது, ரமதானுடைய நோக்கங்கள், சிறப்புகள், இதுவெல்லாம் சொல்லணும் என்றது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரியணும் என்ற எந்த தேவையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். 20 வருஷமாக எத்தனையோ பயான்கள், ரமதான்களை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த மஜ்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் பயானாக பேசுகிறத விட ஒரு கலந்துரையாடலாக ரமதானுடைய மாதத்தை பற்றி சில நிகழ்வுகள், சில சம்பவங்கள், ரமதானுடைய சிறப்புக்கு இது ஒரு காரணம் என்று சொல்கிற மாதிரி சில விஷயங்களை நானும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் உங்களோட சைடால் ஏதாவது ஒரு 2 விடயங்கள் சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு லேசாக இருக்கும். ரமலான் உடைய சிறப்பு, ரமலானே நல்லாட பார்வையில் எவ்வளோ கண்ணியம், முஸ்லீம்கள் நாங்கள் மதிக்கணும்ன்றதுக்கு அடிப்படை காரணம் என்னதுன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், கிரேட். 100க்கு 100 சரியான பதில். ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஒரு காரணம். வேற காரணம் இன்னொரு பதில் ஒன்று வந்து பத்ர் யுத்தம் நடந்த மாதம். மாஷா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு முதலாவது கிடைச்ச வெற்றி. ஹிஜ்ரி 2ல் முதலாவது யுத்தத்தை முஸ்லீம்கள் சந்திக்கிறாங்க. இஸ்லாமா குஃப்ரா என்ற அந்த போராட்டத்துக்கு மத்தியில் இஸ்லாத்துக்கு கிடைச்ச முதலாவது வெற்றி பத்ர். அந்த பத்ருடைய யுத்தம் நடந்த மாதம் ரமலானுடைய மாதம். 2 வேற லைலத்துல் கத்ர். மாஷா அல்லாஹ். முன்னைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துலேருந்து எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரைக்கும் வந்த எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத அற்புதமான ஒரு இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அது இருக்குது ரமலானுடைய மாதத்தில் தான். தேடி பிடிச்சி கொள்ளணும் நாங்கள் தான். எனவே ரமலானுக்கு கண்ணியம். குர்ஆனுடைய மாதம், பத்ருடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய மாதம். வேற பதில்கள் இந்த 3ம் இல்லாமல் நல்ல மாஷா அல்லாஹ் பதில் சரி. அதாவது தக்வாக்குரிய மாதம். தக்வாவை எங்களோட வாழ்க்கையில் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலுமானதுக்கு 12 மாதங்களில் ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். ரமலானில் எங்களுக்கு எவ்வளோ தக்வாவை எடுத்துக்கொள்ளலுமோ அதை விட லேசான வேறு எந்த மாதங்களும் இல்லை. ரைட். வேற அடுத்த பதில் நான் சொல்ல வைப்பேன். சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பதில் சொல்ல போக்கல மறந்திருக்கும் சில நேரம். இந்த ரமலானுடைய மாதத்துக்கு இருக்கிற பெரிய ஒரு கண்ணியம் என்னென்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம், தன்னுடைய 40வது வயசில் மக்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க எவ்வளோ காலத்துக்கு தான் சிலையை வணங்கி கொண்டிருப்பாங்க, உண்மையான ரப் எப்போ விளக்க போகிறாங்கன்றது இந்த கவலையில் காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்க போகலை. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. முதலாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உடனே ஹக் பண்ணுறாங்க. குர்ஆனுடைய 5 ஆயத்கள் ஓதி காட்டுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த 5 ஆயத்தை ஓதி காட்டுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து உருவத்தை கண்ட உடனே, இந்த சத்தத்தை புதுசாக கேட்ட உடனே ஒரு பயம் வந்து, காய்ச்சல் ஒன்று வந்து வீட்டுக்கு ஓடினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிளாங்கெட்டால் மூடினாங்க. அதுக்கு பின்னால் அவங்களோட சாச்சா வரக்கத் இப்னு நௌஃபல் கிட்ட கூட்டி போயிட்டு கதையெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார், உங்கள்கிட்ட வந்தது நாமூசுல் அக்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை நபியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நாள் தான் நபித்துவம் என்று சொல்லப்படக்கூடிய நுபுவத் கொடுக்கப்பட்டுச்சு. இது எப்போ நடந்துச்சு? ரமலானுடைய மாசத்துல 21வது நாள். இப்போ ரமலான்ன்றது ஆக லேசான ஒரு மாதம் ஒன்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைச்சது தான் இஸ்லாத்துக்கு ஆக பெரிய அடிப்படை. நுபுவத்திலிருந்து தான் இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது. அந்த நுபுவத் கொடுக்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே இந்த ரமலானுக்கு நாங்கள் சொன்ன பதில்கள் சரி. குர்ஆன், பத்ர் யுத்தம், வேறு என்ன பதில்கள் வந்துச்சு, லைலத்துல் கத்ர், தக்வாவுடைய மாதம், இதே போல் நுபுவத் உலகத்துக்கு இறக்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இன்னொரு பதில் வேறொன்று, நுபுவத்துடைய மாதம் என்று சொல்லி இதுக்கு போது எனக்கு தெரியும் என்றவங்க, இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் என்றவங்க, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோட வருகையை கபூல் செய்யட்டும். ஒரு புதிய ஒரு விஷயம் படித்து கொண்டுட்டீங்க. வேற என்ன ரமலானுக்கு என்று சொல்லி சிறப்பாக இருக்குது? பாவங்கள் மன்னிக்கப்படுற மாதம். வேற ஜகாத், என்னது ஜகாத் கொடுக்க வேண்டிய மாதம். ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லி ஒரு அமல் ஒன்று இருக்குது ரமலானுடைய கடைசியில். மாஷா அல்லாஹ், எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கப்படாத சில சிறப்புகள் இந்த மாதத்தில் ரமலானில் எங்களுக்கு கிடைக்குது. சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுது, நரகம் லொக் பண்ணப்படுது, ஷைத்தானை விலங்கிட்டு கடலில் தூக்கி எறிக்கப்படுறான். இந்த சிறப்புகள் எல்லாமே இந்த ரமலானுக்கு தான் இருக்குது, வேற எந்த மாதங்களுக்கும் இல்லை. நிகழ்வுகள் என்று சொல்லி பார்க்குற நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுவைக்கு வாரோம், பள்ளிக்கு பாங்கு சத்தம் கேட்ட உடனே நாங்கள் எப்பயாவது யோசிச்சுக்கிறோமா உலகத்தில் பாங்கு முதலாவது எப்போ சொன்னீங்க என்று சொல்லி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்களை தொழுக கடமையாக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 17 மாதங்கள் மக்களை தொழுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால் மஸ்ஜிது நபவியை கெட்டினதுக்கு பின்னால் இப்போ யோசனை மக்களை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறதுக்காக வேண்டி கூப்பிடணும் என்று சொல்லி இப்போ சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மஷூரா பண்ணுறாங்க. என்ன செய்வோம், எப்படி ஆட்களை கூப்பிடுவோம்? ஒரு சஹாபி அன்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், தொழுகிற நேரம் தெரியும் தானே, மக்கள் எல்லாருக்கும் மஸ்ஜிது நபைக்கு வாங்க என்று சொல்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பெரிய ஒரு நெருப்பொண்டை பற்ற வைப்போம் ஒசரமான இடத்துல. அப்போ ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் நெருப்பு பத்துதுன்னு சொன்னால் விலையும் கொள்ளுவாங்க, தொழுவ நேரம் பள்ளிக்கு போவோம் என்று சொல்லி ரிஜெக்ட், அந்த மஷூரை ஏற்றுக்கொள்ளல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெரிய ஒரு ட்ரம்பட் ஒன்று எடுத்து நாங்கள் பெருசாக ஒரு ஊதொண்டு ஊதுவோம், அந்த சங்கு ஊதுற மாதிரி. முழு மதீனாலையும் அந்த சத்தம் கேட்ட உடனே ஆட்களுக்கு விளங்கும் இந்த சைரம் சத்தம் மாதிரி. இது தொழுவ டைம், டக்குன்னு பள்ளிக்கு போவோம் என்று சொல்லி எல்லாம் ரெடியாகி வருவாங்க என்று சொல்லி ரிஜெக்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இப்போ ஒவ்வொரு மஷூரா வந்து 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 எல்லாம் ரிஜெக்ட் ஆகி போனதுக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி எல்லாம் வீட்டுக்கு போங்க, நாங்கள் இந்த மஷூராவை பிறகு கண்டினியூ பண்ணுவோம் என்று. இப்போ எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி கொண்டு இருக்க போகல ஒரு சஹாபி, அந்த சஹாபியோட பேர் யாருக்கு தெரியும்? கனவு கண்டாரு. அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னி அப்தி ரப்பா, அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னி அப்தி ரப்பா பேர் என்னன்னு வச்சுக்கோங்க. இந்த சஹாபி வீட்டுக்கு போயிட்டு தூங்க போக்கல கனவு ஒன்று காண்றாரு. ஒரு புதிய ஒரு உருவம் உண்டு, அழகான உருவம், வெள்ளை உடுப்புல வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முழு அசானையும் கனவுல சொல்லி கொடுக்குறாங்க. கனவுலேருந்து எழும்புறாரு, அசான் ஃபுல்லாக பாடம். தெரியாதால் புதிய ஒரு கனவு, அதிசயமாக இருக்குது. ஓடிக்கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கனவு ஒன்று கண்டேன். என்ன கனவு? இப்படித்தான் ஒரு மனிதர் வந்தார், இப்படி அதான் இந்தந்த அதான் இல்லை இந்தந்த வார்த்தைகளை சொல்லி தந்துட்டு போனார் என்று. என்ன வார்த்தைகள் இவர் சொன்னார்? கனவுல கண்டத்தை சொல்லிக்கொண்டே இருக்க போகல உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிளாங்கெட்டை போத்தி கொண்டு இழுத்து கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கனவை கண்டேன், நானும் அந்த கனவை கண்டேன் என்று சொல்லி. என்ன, கனவுல வந்த மனிதர் இவர்கிட்ட வந்ததை போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கனவுலையும் வந்திருக்கிறாரு. இதே வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஸெய்த் இப்னு அப்தி ரப்பா இவரும் இவரோட கனவை சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹா ஹுவல் அதான்,
இதுதான் அதான், இதை வச்சு தான் நாங்கள் மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்க போகிறோம் என்று சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப் என்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தாராரோ இந்த வார்த்தைகளை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் அசானாக உசரமான ஒரு இடத்துல ஏறி பாங்கு சொல்ல ஆரம்பிங்க என்பதாக. அந்த நாளில் இருந்து தான் உலகத்தில் முதலாவது அதான் உலகத்தில் சொல்லப்பட்டுச்சு. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிற இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த அதானுடைய நிகழ்வும் உலகத்தில் நடந்துச்சு. எனவே கியாமத்து நாள் மட்டும் நாங்கள் 5 நேரம் பள்ளிக்கு தொழுவைக்க வேண்டி வாரோம், அசான் சத்தத்தை கேட்குறோம். இந்த அதானுடைய இந்த சம்பவம் முதலாவது அதான் சொல்லப்பட்டது உலகத்தில் நடந்தது ரமலானுடைய மாதத்தில். தொழுகை கடமையாவிச்சு மக்களை, அசான் வந்துச்சு மதீனால ரமலானுடைய மாதத்தில் ஹிஜ்ரி 1. அப்போ அந்த நேரம் நோம்பும் இருக்கல, நோம்பு வந்துச்சு ஹிஜ்ரி 2. நோம்பு உலகத்துக்கு வாரத்துக்கு முதல் அசான் வந்துச்சு ஹிஜ்ரி 1 ரமலானுடைய மாதத்தில். இப்போ இதெல்லாம் சந்தோஷமா இருக்குது கேட்க போகல. நுபுவத் ரமலானில் வந்துச்சு, அசான் ரமலானில் கிடைச்சிச்சு, வேற ரமலானில் இன்னொன்று இருக்குது. வரலாறு ஆசிரியர்கள் கிதாபில் எழுதுறாங்க, பத்ருடைய யுத்தம் நிச்சயமாக அது முஸ்லீம்களுக்கு கிடைச்ச ஒரு ஆகப்பெரிய யுத்தம். ஆனால் இதே போல முஸ்லீம்களுக்கு இன்னொரு வெற்றி ஒன்று கிடைச்சிச்சு ரமலானில் தான். அதை போல வெற்றி எதுக்கு முன்னால் முஸ்லீம்கள் காணவும் இல்லை, கியாமத்து நாள் மட்டும் அதை போல ஒரு வெற்றி ஒன்று கிடைக்குமா என்றதும் தெரியா. பறிப்போன ஒரு பூமி முஸ்லீம்களுக்கு திருப்பி கிடைச்சிச்சு. உலகத்திலேயே சிறந்த பூமி அதுதான். என்ன பூமி? என்ன பூமி? உலகத்திலே ஆக சிறந்த பூமி மக்கா. மக்காவை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்தாங்க. சில வருஷங்களுக்கு பின்னால் அதே மக்கா முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. எந்த யுத்தமும் இல்லாமல் குறைஷி குஃபார்கள் சரண்டராவினாங்க முஸ்லீம்களுக்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஃபத்ஹ மக்கா. ஃபத்ஹ மக்கா, மக்கா வெற்றின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமே. இந்த மக்காவுடைய வெற்றி நடந்ததும் ரமலானுடைய மாதத்தில் தான். எனவே ரமலான்ன்றது லேசிப்பட்ட ஒரு மாதம் உண்டு இல்லை. ரமலான் குர்ஆனுடைய மாதம், பத்ரு யுத்தத்துடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய மாதம், தக்வாவுடைய மாதம், அதே போல் அசானுடைய மாதம், நுபுவத்துடைய மாதம், ஃபத்ஹ மக்காவுடைய மாதம், இப்படி அடுக்கி கொண்டே போகணும் ரமலானுடைய சிறப்புகள். ஒரு கேலண்டர் ஒன்றை மெயின்டைன் பண்ணலும் எங்களுக்கு வீட்டில். ஜனவரி இப்போ எங்களோட பிள்ளைகள்கிட்ட February 14 என்னென்னு சொன்னால் கேட்க தெரியும், மே 1 என்னென்றா தெரியும், சில்ட்ரன்ஸ் டே எப்போண்டா தெரியும், கிறிஸ்மஸ் எப்போ வருதுண்டா தெரியும், ஃபத்ஹ மக்கா எப்போன்னு சொன்னால் யோசிப்போம். அசான் இஸ்லாத்தில் எப்போ கடுமையாக்கப்பட்டுச்சுண்டா நாங்களே யோசிப்போம். அப்போ இஸ்லாத்துடைய கேலண்டர் ஆக குறைஞ்சபட்சம் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாலும் ரமலான் 21 நுபுவத்துடைய நாள், ரமலான் 18 ஃபத்ஹ மக்காவுடைய நாள், ரமலான் 17 பத்ருடைய நாள், ஆஹா குறைஞ்சபட்சம். இதே ரமலானில் சில கவலையான விஷயங்களும் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழு பக்கபலமாக இருந்தே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்காக வேண்டி சொத்து செல்வத்தை கொடுத்தாங்க, நபிக்காக வேண்டி தன்னையே கொடுத்தாங்க. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தாகினதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். எப்படி நபியுடைய அன்பு மனைவி ரமலானில் இல்லாமல் போனாங்களோ இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மருமகன் இஸ்லாத்துடைய 4வது ஹலீஃபா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். எனவே ரமலானுக்கு என்று சொல்லி தனி வரலாறு ஒன்றே இருக்குது. இதெல்லாமே நாங்கள் எங்களுக்கு ரமலான் வாரத்துக்கு முன்னால் தெரிஞ்சு கொள்வது, ரமலானில் இதுகளை பற்றி பேசுவோம், பயான் வல்லையும் கேள்விப்படுவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பூஸ்ட். இது மஜ்மா ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி நான் சொன்ன சில விஷயங்கள். எனவே இப்போ ரமலானுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகிறோம். பொதுவாக மக்கள் ஆரம்பமாகவே சொல்லுவாங்க என்னது, ரமலானுடைய மாதம் எந்த ஸ்பீடில் வந்துச்சோ அதே ஸ்பீடில் எங்களை விட்டு போயிட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்காது. ஒரு 12-13 போல் 12 ஆகிருச்சுன்னா எண்டுவோம், 20 ஆகினோடனே 2-10 போயிட்டுருச்சுன்னா எண்டுவோம், 27 ஆகினோடனே வந்த ஸ்பீடும் விளங்கல, லைலத்துல் கதருக்கு வந்துட்டோம் எண்டுவோம். ஷவ்வால் புற கண்டோன்னே சொல்லுவோம் எப்போ தான் ரமலான் வந்துச்சுன்னும் தெரியா, பெருநாளும் வந்துருச்சுன்னுவோம். ரமலான் வார ஸ்பீடும் தெரியா, போகிற ஸ்பீடும் தெரியா. இந்த நேரத்தில் உண்மையான விஷயம்தான், காலங்கள் நேரங்கள் அவசரமாக போயிட்டு கொண்டிருக்குது. ஆனால் மனிதர்கள் அடிப்படையில் நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாங்கள் என்னத்தை செஞ்சோம் என்று சொல்லி. காலம் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி சொல்கிறது எங்களுக்கு கெட்டித்தனமும் இல்லை, காலத்துக்கு குறை சொல்லியும் வேலை இல்லை. நாங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற காலத்தில் நாங்கள் என்னத்தை செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி. எனவே தான் சொல்லுவாங்க, ரமலான் உடைய காலத்தை நீங்கள் செலவழிக்க போகல முதலாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டிக்கு வாங்க. உங்களோட கையிலிருந்து போகக்கூடிய சல்லில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருப்பீங்களோ ரமலானுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நீங்கள் கவனமாக இருங்க.
பணம்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு விஷயங்களை வச்சிருக்குது. ஒன்றைக்கு அவுட்ஃப்ளோ, இன்னொன்றைக்கு இன்ஃப்ளோ. சல்லி ஒன்று வார வழி இருக்கும், சல்லி போகிற வழி இருக்கும். இதே போல தான் ரமதான் வார வழி உண்டு, போகிற வழி உண்டு. எப்போ சல்லின்னு சொல்லி வர நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், சில நேரங்களில் கையிலிருந்து போகிற சல்லிக்கு எக்ஸ்பென்சஸ் என்றுவோம், செலவழி. இது சில நேரத்துக்கு கையிலேருந்து போகிற சல்லிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று இருக்குது எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸ்பென்சஸ் என்ன? அது கையிலேருந்து சல்லி போயிட்டுடும், ஏண்ட சல்லி குறைஞ்சு கொண்டே போகும். அது போச்சு, அது மறுவ வர மாட்டுச்சு. ஒரு கார் ஒன்று வாங்கினா எக்ஸ்பென்சஸில் போச்சு, மறுவ காருடைய பொறுமதி குறைஞ்சு கொண்டு தான் போகும். செலவழிக்க 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 குறைஞ்சு கொண்டே தான் போகும். இன்னொன்று இருக்குது, அதுவும் ஒரு வகையான செலவு தான். ஆனால் அது எப்படி செலவுன்னு சொன்னால், இன்றைக்கு செலவாயிருக்கும், நாளைக்கு அது ரிவார்டாக எனக்கு மாறும், அது டபுள் ஆகி வரும். அதுக்கு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி. இப்போ நாங்கள் தான் யோசிக்கணும், ரமலானை நாங்கள் எக்ஸ்பென்சஸில் சேர்க்க போகிறோமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்க்க போகிறோமா என்று சொல்லி. ரமலான் போயிட்டுக்கொண்டே இருக்கும், 1 2 3 4. எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லி வச்சு பார்த்தா அது போனது தான். அதனால் நான் அடைஞ்சது ஒன்றுமே இல்லை, கூடினதும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னால், நிச்சயமாக ரமலான் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, கியாமத்துடைய நாள் அது எனக்கு டபுளாக திருப்பி தரப்படும் இன்வெஸ்ட்மெண்ட். எனவே இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இப்போ தான் நாங்கள் யோசிக்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ சரி ஹசரத், எக்ஸ்பென்சஸ்ன்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றீங்க, ரமலான எந்த செலவில் நான் சேர்க்க போகிறேன், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் என்றது எல்லாமே இதுக்கு பிறகு தான் நாங்கள் பேச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நான் சும்மா ஒரு கேள்வி ஒன்று தான் எங்களுக்கு வந்திருக்குது. ரமலானை அடைய போகிறோம் இன்ஷா அல்லாஹ், எங்களோட வைராக்கியம் என்ன? தமிழில் நான் சொல்கிறேன், அதில் கோல்ண்டு போட்டு இருக்குது. வைராக்கியம் என்ன? ரமலானை அடைஞ்சா நான் இன்ஷா அல்லாஹ் இதை எப்படியாவது ரமலானில் செஞ்சு கொள்ளுவேன் அப்படின்ற வைராக்கியங்கள். சிலவங்களுக்கு வைராக்கியம் ஒன்று இருக்கும், போன ரமலானில் எனக்கு தராவிஹ் 30 தொலை கிடைக்கல, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் பிளான் பண்ணி எப்படியாவது 30 முடிப்பேன் ஹசரத், ஒன்று சரி மிஸ் பண்ண மாட்டேன். அந்த வைராக்கியம் இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். போன ரமலானில் எனக்கு ஒரு 4 குர்ஆன் தான் முடிக்க கிடைச்சிச்சு, இந்த ரமலானில் என்ற நோக்கம் எப்படியாவது ஒரு 5 குர்ஆன் முடிப்பேன் அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இதே மாதிரி வேற நோக்கங்கள், இபாதத்துடைய விஷயத்தில் சிலவங்க யோசிப்பாங்க, போன ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இபாதத்தில் எவ்வளோ இருக்குதோ அதை எப்படியாவது கூட்டி கொள்ளணும். சில நேரங்களில் கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட், போன ரமலானில் எனக்கிட்ட இருந்த அஹ்லாக்குக்கும் இந்த ரமலானில் எனக்கிட்ட இருக்க வேண்டிய அஹ்லாக்குக்கும் மத்தியில் நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று செய்ய போகிறேன். அடுத்தது சதகா, தான தர்மங்கள், குர்ஆன் என்கேஜ்மெண்ட், குர்ஆனோட நான் கழிக்கக்கூடிய நேரம். இந்த நாளும் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குதா? என்ன, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு புள்ள போகிறேன்டா, அவருக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குமே, இதை அடையாமல் ஸ்கூல்லேருந்து வெளியே வரக்கூடாது. பிஸ்னஸ் ஜாப்பில் இருக்கிறாரு, கடையை ஓப்பன் பண்ணுறாரு, ஷட்டர் ஓப்பன் பண்ணுறாரு, 8 மணிக்கு 5 மணிக்கு மூடுறாரு, இவருக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். அதை மாதிரி இந்த நோக்கங்களோட தான் என்று சொல்கிறது, இந்த நாள் இல்லாமல் வேறொன்று வரணும். இது ஒரு பயானா பார்க்குறத விட நீங்களும் பேசினா அடுத்த கட்டம் ஒன்று போயிடும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒன்று சொல்லணும், அது மற்றவங்களுக்கு புரோசனம் வர மாதிரி. இது வரைக்கும் நான் யோசிக்கல அப்படி ஒன்று இல்லையா? அடுத்த எப்போ வாண்ணா, ரமலானுடைய ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் என்னத்தை செய்கிறோமோ இல்லையோ, குர்ஆன் 50 முடித்தார், தான தர்மம் இவருடைய கணக்கில் முழு ஊருக்கும் சாப்பாடு போட்டார், தராவீஹ் ஒரு நாளும் மிஸ் ஆகாமல் தொழுந்தார். ஆனால் இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் எந்த நோக்கத்துக்காக வேண்டி தந்தானோ அந்த நோக்கத்தை இவருடைய வாழ்க்கையில் கொண்டு வரல என்று சொன்னால் இவருடைய கோல் எல்லாமே ஃபெயில், எல்லாமே ஃபெயில். இப்போ யோசிங்க, ரமலானில் அசல் வைராக்கியம் என்ன வரணும் எங்கள்கிட்ட?
யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரமலான் உடைய மாசத்தை நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் தக்குவாவை அடையிறதுக்காக வேண்டி. அதுதான் உங்களோட வைராக்கியம். தக்குவா என்று சொன்ன என்னது? சுருக்கமான ஒரு வார்த்தை, இருக்கிற பாவத்தை விட்றது. ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் ஆகப்பெரிய வணக்கசாலியாக நான் வரணும், எனக்கு என்ன சரி சொல்லித்தாங்க. இந்த கேள்வி எனக்கிட்ட இல்லாட்டி உங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நீங்கள் ஏழுமிண்டா தஹஜ்ஜுத் 3:30 எழும்புங்க, ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் ஓதுங்க, இந்த எத்தனையோ பதில்கள் நாங்கள் சொல்லுவோம். சரி, ஒரு வகையில் பெரிய வணக்கசாலி ஆகிறதுக்கு இதைத்தான் செய்யணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன்னாஸ். பாவத்தை உடுங்க, வாழ்க்கையில் உலகத்தில் ஆகப்பெரிய வணக்கசாலி நீங்கள் தான். இப்போ பாவத்தை உட்றது இருக்குதே, இதுதான் தக்குவா. இந்த தக்குவா தான் ரமலானில் எங்கள்கிட்ட வரணும். ஒருத்தர் ரமலானுடைய மாதம் வந்துச்சு, பாவத்தை உடல்ல, ஆனால் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சார். இவருக்கு உதாரணம் எப்படின்ற உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு டயபெட்டிக் 400-450க்கு போயிட்டுருச்சு. இப்போ இவரை தூக்கி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன் அடுத்த 50 போனேன்னு கோமா ஸ்டேஜ். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது, இவருக்கு இன்சுலின் போது, சேலைன் போது, மெட்ஃபோமின் போது, எல்லாமே நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் டே டு டே பார்க்குறாங்க, அடுத்த நாள் எப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் இந்த 400 குறையுது இல்லை, 400-450லே தான் இருக்குது. 400-410, 400-410. இப்போ டாக்டர்ஸ்மார்களுக்கு ஆச்சரியம், நர்ஸுமார்களுக்கும் ஆச்சரியம். இவர் தின்ற சாப்பாடை பார்த்தா ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றாரு. மருந்தும் போது, சாப்பாடும் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு, ஆனால் டயபெட்டிக் குறையல. சரியான ஆச்சரியம். வாரவங்கக்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னத்தை கொண்டாந்து கொடுக்குறீங்க? வாரவங்கன்னு சொன்னாங்க, நான் ரத்துபத்தா கொடுக்குறோம். இடியாப்பம் கொண்டாந்தாலும் சோப்பு இடியாப்பம் தான் கொண்டு வருவோம். அப்பயும் சுகர் குறையுது இல்லை. இப்போ எல்லாரும் போனதுக்கு பிறகு ஒரு நர்ஸ் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, இவர் என்ன செய்யறேன். இவர் என்ன செய்கிறாரு? தலவாணி கடியில் கேட்பரி சாக்லேட் ஒன்று வச்சு கொண்டு இருக்கிறாரு. எல்லாரும் போனது போல் ஒரு சாக்லேட் துண்டு எடுத்து வாயில் போட்டுக்கொள்கிறாரு. அவர் கவர். இங்கால இன்ஜெக்ஷனும் போது, இன்சுலினும் போது, டேப்லெட்டும் போது, சேலைனும் போது, ரத்துபத்தாம் போது, எல்லாம் போது. டயபெட்டிக் குறையாது கியாமத்து நாள் மட்டும். ஏன்? அங்கிட்டு கால சாக்லேட்டும் போது. இதுதான் உலமாக்கள் சொல்லக்கூடிய உதாரணம். ரமலானுடைய மாதம் வந்துச்சு, தராவீஹும் நல்ல போது, கியாமுல்லைலும் நல்ல போது, தான தர்மமும் நல்ல போது, குர்ஆன் திலாவத்தும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்ல. ஆனால் கண்ணு ஹராத்தை பார்த்து கொண்டு தான் இருக்குது, காது மியூசிக்கை கேட்டுக்கொண்டு தான் இருக்குது, வாய் மற்றவங்களுக்கு ஏசிக்கொண்டு, ஊர்வலாய் பேசிக்கொண்டு, மற்றவங்களோட புறம் பேசிக்கொண்டு தான் இருக்குதுன்னு சொன்னால், உங்களோட தஹஜ்ஜுத், உங்களோட கியாமுல்லைல், உங்களோட குர்ஆன் திலாவத், உங்களோட தான தர்மத்தை வச்சு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. ரமலான் அவரை அடையலை. எனவே ரமலானில் முதலாவது எங்களுக்கு வர வேண்டிய வைராக்கியம் என்னன்னு சொன்னால், ரமலான் வந்துச்சு, இந்த ரமலான் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னால் டே 1ல இருந்து, ரமலானுடைய முதலாவது நாளில் இருந்து ஷவ்வால் காண்ற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பாவம் செய்ய மாட்டேன் என்ற வைராக்கியம் முதலாவது எங்கள்கிட்ட வரணும். அந்த வைராக்கியத்தை இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான், போன ரமலான் போச்சு, 30 வருஷம் 35 வருஷம் ரமலான் போச்சு. இந்த ரமலானில் ஒரு பாவமும் செய்யாமல் முழு ரமலானையும் கழிக்க நான் ட்ரை பண்ணுவேன் என்றோங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் எல்லாரோட நியத்தையும் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாங்கள் யோசிக்கணும், ஹசரத் பாவத்தை விடுங்க என்று சொல்கிறீங்க, ரமலானில் பாவத்தை விடுறது அவ்வளோ லேசான வேலை உண்டா? ஒரு மனிதன் பாவம் செய்கிறதுக்கு அடிப்படையாக 2 காரணம் இருக்கும். என்ன காரணம்? ஒன்று நஃப்ஸ், இன்னொன்று ஷைத்தான். இந்த ரெண்டும் இல்லாமல் உலகளாவிய அமைப்பில் பார்த்தா ஒருத்தர் பாவம் செய்கிறாரு, நஃப்ஸ் கண்ணுக்கு விளங்குதும் இல்லை, ஷைத்தான் கண்ணுக்கு விளங்குதும் இல்லை. ஆனால் ஒருத்தர் பாவம் செய்கிறாரு, இவர் பாவம் செய்கிறதுக்கு 2 காரணம் இருக்கும். முதலாவது காரணம், அந்த பாவத்துடைய ஆசை வந்து உள்ளத்தில் இருக்கும். 2வது காரணம், ஆசை இல்லை, ஆனால் பாவம் செஞ்சு பழவி 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 ஆசை இல்லாட்டியும் அந்த பாவத்தை செய்யலாமல் இருக்கலாம். ஆசைக்காக வேண்டி பாவம் செய்கிறாரு என்று சொல்லி கேட்டால் இல்லை. அப்போ ஏன் செய்றீங்க? பழக்கம் ஹசரத், அதை கொஞ்சம் பார்த்தா தான் ராவைக்கு தூக்கம் போகும், இப்படி ஒன்று கேட்டால் தான் மைண்ட் வேலை செய்யும், வாயில் ஒரு சிகரெட் ஒன்று வச்சா தான் அடுத்த வேலை நடக்கும். இப்போ ஆசைக்காக வேண்டி இல்லை பாவம் செய்கிறாரு, பழக்கத்துக்காக வேண்டி பாவம் செய்கிறாரு. இந்த 2க்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் எங்களுக்கு மருந்தை வச்சிருக்கிறான். ஒன்று ஆசைக்காக வேண்டி பாவம் செய்கிறேன், இன்னொன்றைக்கு பாவத்துக்காக வேண்டி பாவம் செய்கிறேன். ஆசைக்காக வேண்டி செய்கிற பாவம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்டா, நரகத்தை இழுத்து மூடிட்டான்.
ஷைத்தானுடைய கையில கஃபை போட்டு கடல்ல தூக்கி வீசிட்டான். இப்போ இந்த ஆசையை உண்டாக்குற யாரு? ஷைத்தான். இப்போ ஷைத்தான் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தாண்ட கையெல்லாம் கெட்டி போட்டுட்டான். இப்போ இன்னொன்று சாமனம் ஒன்று இருக்கிறது எங்களுக்குள்ள, அதுதான் ஆசையை மறுவ தூண்டி கொண்டிருக்கும் ஷைத்தான் இல்லாட்டியும். அது என்ன? எங்கட நஃப்ஸ். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த நஃப்ஸை அடக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த எங்களுக்கு ஒரு மருந்து தான், பிரிஸ்கிரிப்ஷன் தான், கட் த ஃபுட் கட் த ட்ரிங்க். தின்னவானம் குடிக்கவானம். எப்போ பசியில் இருப்போமோ அந்த நேரத்தில் ஷஹுவத் லஸ்ட் என்றது எங்களோட உள்ளத்தில் ஒரு நாளும் வரமாட்டுச்சு பொதுவாக. இப்போ பெரும்பாலும் பாவம் நடக்கிற எங்களோட இச்சையால், மனசில் வரக்கூடிய ஆசையால். அந்த ஆசை வருது ஷைத்தானால், அல்லாஹ் ஷைத்தானையும் தூக்கி கட்டி போட்டுட்டான். ரெண்டாவது அந்த பாவம் நடக்கிறது எங்களோட நஃப்ஸால், நஃப்ஸையும் அண்டர் கண்ட்ரோலில் கொண்டாந்துட்டான். இப்போ எங்களுக்கு மிஞ்சிருக்கிறது ஒரே ஒரு ரீசன் தான், நான் ஆசைக்காக வேண்டி பாவம் செய்யலை. அதனால தான் பாருங்கள், ரமலானுடைய மாதத்தில் நாங்களும் பார்த்திருப்போம் தானே, ஒருத்தர் பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று நடக்கிறதா இருந்தால் அங்கே இவர் சல்லி கொடுத்து டிக்கெட் எல்லாம் வாங்கி போக மாட்டார். புதுசாக பாவம் ஒன்று செய்ய மாட்டார். புதிய ஒரு பாவம் ஒன்று செய்கிறதுக்கு அவருக்கு ஆசை வர மாட்டுச்சு. இப்போ இவர்கிட்ட வாழ்க்கையில் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் ரமலான் வந்த சுட்டி சிகரெட் குடித்தார். சிகரெட் மேலே ஆசை ஒன்று வந்துச்சு. ரமலான் வந்த சுட்டி பாட்டு கேட்டார். இல்லை, ரமலானுடைய மாதத்தில் புதுசாக பாவம் செய்கிறதுக்கு ஆசையொன்றே வரமாட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட நேச்சர் அப்படி தான் வச்சுக்கிறான். ரமலான் மாதம் வந்தாலே பாவத்துடைய ஆசைகள் இல்லாமல் போயிட்டுடும். அதனால் ரமலானில் யாரும் புதிய பாவம் செய்ய மாட்டாங்க. எல்லாம் என்ன பாவம் செய்வாங்க? இவ்வளோ காலமாக இருந்த பாவம் தான். இப்போ தான் நாங்கள் யோசிக்கணும், சரி எங்களோட மனோ இச்சையும் கண்ட்ரோலில் வந்துருச்சு, ஷைத்தானையும் கெட்டி போட்டு வச்சுட்டான், ஆனாலும் நான் பாவம் செய்கிறேன். எதனால்? என் ஆசையால் இல்லை, என் ஹேபிட், என் பழக்க வழக்கத்தால் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஃபேன் சுற்றி கொண்டு இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டேன், கரண்ட் பாஸ் ஆகுது இல்லை, ஆனாலும் ஃபேன் சுற்றி கொண்டு இருக்குது. ஃபேன் ஏன் சுற்றுது? கரண்ட் பாஸ் ஆகிற சுற்றியா? இல்லை, கரண்ட் ஆஃப். இவ்வளோ நேரமாக சுற்றின சுத்து ஒரே அடியாக நிப்பாட்டி கொள்ளலாம். 11 மாதமாக இவர் செஞ்சுட்டு வந்த பாவம், அதோட ஸ்பீட் எப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் ரமலான்ட போகிற கண்டோடனே இவருக்கு நிப்பாட்டலாம். இட் டேக்ஸ் டைம். இப்போ இந்த பழக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தந்திக்கிறான்? இப்போ உங்களோட கண்ட்ரோலில் தந்துட்டான். இப்போ நீங்களே பழக்கத்தை உடைச்சிக்கோங்கன்னு சொல்லி. இப்போ கேள்வி என்ன, பழக்கத்தை என்னையால் உடைக்கலுமா இயலவா? ஒருத்தருக்கு 11 மணிக்கு பிளேன் டீ ஒன்று குடிக்கவே வேணும். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்து அந்த பிளேன் டீ குடிக்காமல் அவர் நாளை கடத்துறாரா இல்லையா? ஒருத்தருக்கு 11 மாதமும் வெத்தலையை போடாட்டி மறுவ சிமெந்தி வேலை செய்யலாம். ரமலான் மாதம் வந்தால் வெத்தலையும் போட மாட்டார். ஏனைய 11 மாதங்களில் அந்த அந்த ஹலாலான விஷயத்தை கூட செய்யாட்டி எனக்கு நாளை கடத்தையலாம். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்தால் நான் அந்த ஹேபிட்டை மாற்றுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ப்ரூவ் பண்ணி காட்டுறான், அடியானே ரமலானுடைய மாதம் 0% உனக்கு பாவத்திலேருந்து தப்பேலும். சாரி, 0% 100% உனக்கு பாவத்திலேருந்து தப்பேலும். பாவம் செய்கிறத 0%க்கு கொண்டாடலும். ஏன்? ஓண்ட மனோ இச்சையும் அண்டர் கண்ட்ரோல், ஷைத்தானும் கெட்டி போட்டாச்சு, ஹேபிட்டை மாற்றக்கூடிய டேலண்ட்டையும் ரமலானுடைய மாதத்தில் உனக்கு தந்திருக்கிறேன். பாருங்கள், ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால் ஃபஜ்ர் தொழுவைக்கே இல்லாதவர் ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் கியாமுல் லைலுக்கு கால் வீங்க வீங்க நின்று தொழுவார். ரமலானுடைய மாதத்தில் இஷாவை இமாம் ரமலான் அல்லாத மாதத்தில் இஷாவை இமாம் கொஞ்சம் நீட்டினா இமாமுக்கு ஏசுறவர் தராவி 20 ரக்காத்தையும் நின்று தொழுகிறதுக்கு ரெடி இமாம்ட பின்னுக்கு. ரமலானுடைய மாதம் வந்தால் ஹேபிட் மாறும், மாத்திர கண்ட்ரோலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்போ முதலாவது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது, ரமலானுடைய மாதம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு வைராக்கியம் உண்டு வரணும், நான் செய்கிற பாவத்தை விட போகிறேன். நியத்துப்போமா இன்ஷா அல்லாஹ். முதலாவது அதுக்கு. ரெண்டாவது கட்டம் தான் ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அமல்கள். மெயினாக நான் எங்கிட்ட பேச போகிறது இன்ஷா அல்லாஹ் 4 அமல்களை பற்றி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் டைமுக்குள்ளேயே முடிச்சு கொள்வோம். இந்த 4 அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட சரியாக எடுத்துட்டான் என்று சொன்னால் ரமலான் சக்ஸஸ்ஃபுல் ரமலான் எங்களுக்கு. இந்த 4 அமல்கள். அதில் முதலாவது அமல் தான் என் தஹஜ்ஜுதுடைய நேரம். தஹஜ்ஜுதுடைய நேரம் ரமலான் வாரத்துக்கு முன்னாலே நான் ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொள்ளணும். இப்போ நான் மாறணும் என்று வைராக்கியம் வந்துட்டேன். என் உள்ளத்தில் இப்போ ஒரு நீயத்தொண்டு கொண்டாங்க, 100 கொலை செஞ்ச பாவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் மன்னிச்சு சொர்க்கவாதி ஆக்கினான்? யாருக்கு பதில் இருக்குது? 100 கொலை செஞ்ச பாவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் மன்னிச்சு சொர்க்கவாதியாக ஆக்கினான்? 2 விஷயம்.
ஒன்று அவரோட உள்ளத்தில் வந்துச்சு வைராக்கியம், இதுக்கு பிறகு நான் 100 கொலை, இதுக்கு பிறகு கொலை செய்ய மாட்டேன். வேற என்ன செஞ்சார் அவர்? தொழுந்து தான தர்மம் கொடுத்து குர்ஆனோதி அழுந்து மன்றாடி என்ன செஞ்சாரா? 27க்கெல்லாம் வந்து அழுந்தாரா? இல்லை. வைராக்கியம் எடுத்தார், இதுக்கு பிறகு கொலை செய்ய மாட்டேன். ரெண்டாவது ஆக்ஷன் பிளான். செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அடுத்து என்ன செய்யணும்? ஊர்ல இருந்து வெளியே போகணும். அதுக்கும் ரெடியாவினார், நான் சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறேன். இந்த ரெண்டையும் தான் அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சுவர்க்கத்துடைய முடிவையே எழுதி வச்சுட்டான். இந்த மஜ்மலைக்கிற நாங்கள் யாரும் 100 கொலை செஞ்ச பாவிகள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களோட பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் எதிர்பார்க்குறேன் உங்களோட வைராக்கியத்தையும், ரெண்டாவது அல்லாஹ் எதிர்பார்க்குறேன் ஆக்ஷன் பிளான். சரி, நீங்கள் திருந்தோணும் என்று சொன்னால் என்னத்தை செய்ய போகிறீங்க? எனவே எங்களோட நாள் ஆரம்பிக்குது ரமலானில் தஹஜ்ஜுடைய நேரத்திலிருந்து. தஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே ஏனைய நாட்களில் நாங்கள் தஹஜ்ஜுக்கு எழும்புவோம், மிஸ்வாக் செய்வோம், தொழுவோம், இப்படித்தான் காலம் போச்சு. ஆனால் ரமதானுடைய மாதத்தில் எங்களோட தஹஜ்ஜுத் 4 அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கப்படணும். தஹஜ்ஜுடைய நேரம் 4 அமல்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கணும். அதுக்கு நான் குறைஞ்சபட்சம் என் எலாமை செட் பண்ணணும். 5:11க்கு பாங்கு என்று சொன்னால் ஒரு அரவருக்கு சஹர் செய்கிறதுக்கும் டைம் ஒன்று வைக்கணும், ஒரு 15 நிமிஷம். அப்போ அதிலிருந்து இன்னொரு அரவருக்கு முன்னால் நான் எழும்பணும். எழும்பி அங்கிட்டுக்கு இருந்து என் தஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்கும். முதலாவது என் வாழ்க்கையில் வர வேண்டியது தான் தஹஜ்ஜுத். நான் தொழுறதாக இருந்தால் ஒன்று இருக்குது என் ஆசைக்காக வேண்டி தொழுகிறேன், இன்னொன்று இருக்குது நான் ஒரு டிசிப்ளின்காக வேண்டி தொழுகிறேன். ஆசைக்காக வேண்டி தொழுகிற ஒரு நாளைக்கு 8 ரக்காத் தொழுவார், இன்னொரு நாளைக்கு 4 ரக்காத் தொழுவார். கொஞ்சம் டயர்டாக இருந்தால் 2 ரக்காத் தொழுவார். நின்று தொழுகிறவர் உட்காந்து தொழுவார். சில நாளைக்கு எதனாலும் தொழுகிறேன் தானே, இன்றைக்கி ஒரு ரெஸ்ட் எடுப்போம் என்று சொல்லி தொழுவையை முட்டுட்டுவார். நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமல்கள் சிறந்த அமல் கொஞ்சமாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க. ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறாரு, ஆனால் தொடர்ச்சியாக 30 நாளும் தொழுந்தார். ஆனால் மற்றவர் ஒரே நாளில் 20 ரக்காத் தொழுந்தார், அடுத்த நாள் 12, அடுத்த நாள் தஹஜ்ஜுத் இல்லை, அதுக்கப்புறம் மறுவ 20, கூடுது குறையுது ஈசிஜி மாய். இந்த அமலை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்ட பார்வையில் மிக விருப்பமானவர் யார் என்று சொன்னால் 2 தொழுந்தாலும் தொடர்ச்சியாக தொழுந்தவர். எனவே முதலாவது ரமலானில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்களோட தஹஜ்ஜுடைய தொழுவை எத்தனை ரக்காத் நான் தொழ போகிறேன். பொதுவாக எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ரமலான்ட போகிற கண்ட உடனே ஃபர்ஸ்ட் 7-8 நாளைக்கு நல்லா போகும். அதுக்கப்புறம் ஒரு 17-18 வர பத்ரு யுத்தம் அந்த பயான் வர காட்டிலும் அப்படியே ஃப்ளாப். அதுக்கப்புறம் கடைசி 10 வந்தோடனே மறுவ டிப்புக்கு போகிறேன். அதுக்கப்புறம் 23-24 அப்படி மறுவ இறங்குறேன். 27க்கு ஒரே அடியாக மறுவ மேலே போகிறேன். போனே மறுவ ஷவ்வால் போகிற கண்டா தான் பள்ளிக்கு வாரேன். எங்கட தஹஜ்ஜுடைய எனர்ஜி ஒரு நாளும் அப்படி ஆவிடக்கூடாது. அல்லாஹ் எதிர்பார்க்குறான், நீ தொழுறத்தை தொடர்ந்து தொழு, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து எனக்கு தேவை. 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று சொல்லி முதலாவது இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையுடைய ரக்காத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவதாக முக்கியமான இடம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதுறதை வளமையாக்கிக்கோங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். 7 என்று சொன்னால் தஹஜ்ஜுத் தொழுவையில் நின்று மேலதிகமாக குர்ஆனை ஓத பழவுங்க. எதனாலும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் இல்லை. ரமலானுடைய மாதம் வந்தால் தஹஜ்ஜுடைய தொழுகையில் நான் மேலதிகமான சூறாக்கள், கொஞ்சம் பெரிய சூறா, வல்லுஹா வல்லைலிக்கு போகிறேன், வஷம்சி, அம்ம யதஸாஅலூன், செலக்டட் சூராஸ் எனக்கு பாடம், துஹான் பாடம், சஜதா பாடம், முல்க் பாடம், தஹஜ்ஜுத் தொழுவையில் இந்த சூறாக்கள் ஓதுறதுக்கு முயற்சி செய்கிறேன். சரி, யாருக்கு தஹஜ்ஜுத் தொழுவையில் குர்ஆன் ஓதுற டேலண்ட் இல்லையோ, குறைஞ்சபட்சம் தஹஜ்ஜுடைய 2 ரக்காத்தா 4 ரக்காத்தோ 8 ரக்காத்துக்கு பிறகு நீங்கள் அடுத்த ஒரு 10 நிமிஷம் டைமை முடிவு பண்ணுங்கள் குர்ஆனை பார்த்து ஓதுறதுக்கு. யார் ஃபஜ்ருக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவாரோ, ஹதீஸுடைய கருத்து தஃப்சீர் கிதாப்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, மலக்குமார்கள் இவரோட உதடோட அவங்களோட உதட வச்சு ஓதுறாங்க. அதுக்கு உலமாக்கள் காரணம் எழுதியிருக்கிறாங்க. ஏன் இவரோட உதடோட மலக்குமார்கள் அவங்களோட உதட வைக்கிறாங்கன்றா, எங்கட சாப்பாடு குடிப்பானம் நாங்கள் பார்க்குறது, மலக்குமார்களுடைய சாப்பாடு குடிப்பானம் என்றது திக்ர், திலாவத், தஸ்பீஹ் இதுவல் தான். எனவே இவரோட வாயிலிருந்து வரக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அந்த மலக்குக்கு ஒரு சாப்பாடாக அமைது அந்த நாள். எனவே ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் ஓதுறதுக்கு மேலதிகமான சிறப்புகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே தான் தஹஜ்ஜுக்கு நாங்கள் எழும்பினோம் என்று சொன்னால் வெறுமனே தொழுறது இல்லைங்கடாமல் தொழுகையோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குர்ஆனை பார்த்து ஓதுறதுக்கு எங்களோட டைமை ஒதுக்கணும். குர்ஆனை பார்த்து ஓதுறதோட முக்கியமான ஒரு அமல் தான்
ஒரு 10 நிமிஷம் இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி ஒதுக்குறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல புகழ்ந்து பேசுறான். ஏண்ட சஹாபாக்கள் இப்படியாப்பட்டவங்க என்று. அதுல ஒரு ஆக முக்கியமான ஒரு இடம் தான் சஹாபாக்களுடைய தஹஜ்ஜுடைய அமல்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல சொல்றான் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்ப இந்த தஹஜ்ஜுடைய அமல் ஒரு சஹாபியுடைய அமலாக மாறணுமா? 2 ரக்காத் தொழுவ, கொஞ்ச நேரம் குர்ஆனை பார்த்து ஓதுறது, 3வது கட்டம் ஒரு 100 இஸ்திக்ஃபார். நான் சும்மா ஒரு நம்பர் ஒன்று தான் சொல்றேன். எங்களோட கெப்பாசிட்டி அளவுக்கு ஏண்டிய அளவுக்கு நாங்கள் கூட்டிக் கொள்ளலும். ஒரு இஸ்திக்ஃபாருடைய டைமை கொடுக்கிறது. அதுக்கு பின்னால 4வது ஆக முக்கியமான அமல் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் குர்ஆன்ல சஹாபாக்களுடைய கெட்டித்தனமாக பெருமையாக சொல்றான். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் கிட்ட அழக்கூடிய மக்களாக இருந்தாங்க. எனவே இந்த தஹஜ்ஜுத்லேருந்து இந்த ரமலான் ஆரம்பிக்குது. தஹஜ்ஜுத் எப்படி ஆரம்பிக்கணும்? தொழுகையிலிருந்து, குர்ஆனுடைய திலாவத்திலிருந்து, இஸ்திக்ஃபார்லேருந்து, அதே நேரத்தில் கடைசியாக முடியணும் அந்த அரவர் கடைசி 10 நிமிஷம் முடியணும் அல்லாஹ் கிட்ட அழுந்து துவா செய்கிறத கொண்டு. யார் தஹஜ்ஜுத்ல இந்த 4 அமல்களை செஞ்சாரோ அவர் அந்த இரவு சஹாபாக்களுடைய அமல்களை கொண்டு ஆரம்பிச்சிட்டாரு. எனவே இந்த நாள் முதலாவது ஆரம்பம் சஹாபாக்களுடைய அமல்களை கொண்டு. ரமலான்ல நாங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு இடம் தான் தஹஜ்ஜுத். ஏனைய 11 மாசத்துல தஹஜ்ஜுத் கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை. தஹஜ்ஜுத் ரமலான்ல ஒன்று சரி மிஸ் ஆகிடக்கூடாது. ரமலானை யார் 4 அமல்களை கொண்டு இப்படி ஹயாத்தாக்குவாரோ. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அரவருக்கு போது எலும்போணும்னு நினைச்சேன். ஆனால் கடைசிக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷத்துல தான் எலும்ப கிடைச்சி. இந்த 4 அமல்களில் எந்த அமல் எனக்கு ட்ராப் பண்ணேலும் 15 நிமிஷம் தான் இருக்குது. சஹர் செய்யவும் ஓணும். இது பெண்களுக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன். பெண்கள் என்று சொல்லி வர இடம் சஹருக்கு நாங்கள் போயிட்டு சுஃப்ராவில் உட்கார்றே தான் ஆம்பளை எங்கட வேலை. ஆனால் சுஃப்ராக்கு வர காட்டிலும் கிச்சனில் அதை சூடாக்குறது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, பிளேட்டில் போட்டு சுஃப்ராக்கு எடுத்து வாரது எல்லாமே பெண்கள். அப்போ நாங்கள் அரவர் ஒரு 40 நிமிஷத்துக்கு முதல் எழும்புறதாக இருந்தால் வீட்டில் பெண்களுக்கு நாங்கள் இடத்த கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் நேரத்தோடு எழும்பி அவங்களோட அமல்களை முடிச்சு கொள்றதுக்கு. அவங்களோட அமல் நடக்கிற நேரத்தில் ஒரு குடும்ப தலைவர் என்ற அடிப்படையில் என்னையால் அவங்களோட அமல் ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொன்னால் அங்கிட்டுக்கு நான் ஃபெயில். ஏண்ட அவசரத்துக்காக வேண்டி அவங்க குசினிக்கு போக வேண்டி வந்துச்சு. ஏண்ட அவசரத்துக்காக வேண்டி அவங்க நேரத்தோடைய சாப்பாடு ரெடி பண்ண வேண்டி வந்துச்சு. இந்த நேரத்தில் என்னையால் அவங்களோட அமல்கள் அடிபட்டு போகுதுன்னு சொன்னால் அதில் நான் தான் ஃபெயில் ஆகி கொண்டு இருக்கிறேன் அவங்களோட அமல்களை. அப்போ நாங்கள் எங்களோட டைமை ஷெட்யூல் பண்ண போக இதுக்கும் சேர்த்து தான் ஷெட்யூல் பண்ணணும். இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். 30 நிமிஷம் எழும்போணும் இந்த அமல் 4ஐயும் செய்கிறதுக்கு. கடைசி ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இன்று வந்துச்சுன்னா என்னத்தை சரி 4ல் எந்த அமல் உடையலும் எங்களுக்கு? தஹஜ்ஜுத் தொழுவை உடையலுமா? குர்ஆன், இஸ்திக்ஃபார் ஏலும், துவா. ஆனால் ஆக சிறந்த முறை என்னன்னு சொன்னால் நீங்கள் 30 நிமிஷத்தில் செய்கிற இந்த 4 அமலை 20 நிமிஷத்தில் நீங்கள் செய்ய பாருங்கள். குர்ஆன் நீங்கள் 10 நிமிஷம் ஓதுவீங்க 30 நிமிஷத்துக்கு முதல் எழுப்பினா. 15 நிமிஷம் தான் இருந்தால் நீங்கள் 10 நிமிஷம் ஓத தேவையில்ல. அதை சுருக்குங்க 7 நிமிஷத்துக்கு. அமலை இல்லாமாக்க வேணாம், அமலுடைய குவான்டிட்டியை குறைங்க. 4ஐயும் அந்த தஹஜ்ஜுத்தில் நடக்கிறதுக்காக வேண்டி. நல்ல இது தஹஜ்ஜுத்துக்குரிய ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று தான் நாங்கள் ஷேர் பண்ணோம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய அமல்களும். அடுத்து ஆக முக்கியமான ஒரு இடம், ரமலானுடைய மாதம் வந்துச்சு. யாருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையோ அவருக்கு ரமலான் வந்ததும் வராததும் ரெண்டும் ஒன்று தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறாரு. இன்டர்வியூவில் போயிட்டு கேட்குறாங்க உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் சொல்கிறார் நான் PhD ஹோல்டர். இப்போ PhD ஹோல்டர்ன்னு சொன்னதுக்கு போகிற அவர்கிட்ட கேட்கணுமா ஓ லெவலில் என்ன ரிசல்ட்ஸ், ஏ லெவல் என்ன ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் நீங்கள் பாஸா ஃபெயிலா, ஒன்றும் கேட்க தேவையில்ல. PhD ஹோல்டர் அவரோட பார் அவர் செட் பண்ணிட்டாரு. ஒருத்தர் சொல்கிறாரு நான் டிகிரி ஹோல்டர், அவரோட பார் ஆயித்தான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரமலானுக்கு ஒரு பார் ஒன்று செட் பண்ணிட்டான். ரமலான் இண்டா இது தான். நீங்கள் 1000 அமலை சொன்னாலும் உங்கள்கிட்ட இந்த அமல் நடக்கலை என்று சொன்னால் எந்த அமல்களும் எனக்கு நான் செட் பண்ண பாருக்கு படலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுக்கு செட் பண்ணின ஒரு பார் தான் ஷஹ்ரு ரமலான். ரமலானுடைய மாதம் என்றா தெரியுமா என்னென்று? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அது குர்ஆனுடைய மாதம். எனவே ரமலானுடைய மாதம் பத்ருடைய மாதம் எங்கட பார்வையில், ரமலானுடைய மாதம் தான தர்மத்துடைய மாதம் எங்கட பார்வையில். ஆனால் அல்லாஹ்ட பார்வையில் ரமலானுடைய மாதத்தில் ஆக ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்
ரமலானுடைய மாசத்துல ஆக டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனுக்காக வேண்டி நீங்க உங்களோட டைமை கொடுக்கறது. ஒருத்தர் சமூக சேவையில ஃபுல்லா இறங்கினார் ரமலானுடைய மாசத்துல, அவருக்கு குர்ஆனுக்கு டைம் கொடுக்க கிடைக்கல. அல்லாஹ் செட் பண்ண பாரை அவர் டச் பண்ணல. ரமலானுடைய மாசம் குர்ஆனுடைய மாசம். இப்போ எல்லாருக்கும் ஆசை, அப்போ குர்ஆன்ல நானும் எங்கேஜ் ஆகணும். இப்போ குர்ஆனுடைய மனிதனாக நான் மாறணும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்க்கின்று சொல்லி சில விஐபி மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லாம் யார்? விஐபின்டா யார் தெரியுமா? இவருக்கு என்ன சரி நடந்தா நான் முன்னுக்கு வந்து நிற்பேன், இவர்கிட்ட மேலே கை வைக்கிறல்ல என்ன சொன்னால் அவர் எங்கட ஆள், இவருக்கு என்ன சார் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நான் எங்கட ஃபோர்ஸை போட்டு அவரை வந்து அதுலேருந்து வெளியெடுப்பேன், இவர் கடனில் மாட்டிக்கொண்டா நான் வெளியெடுப்பேன் சொல்லி எங்களுக்காக வேண்டிய ஒருத்தர் வந்து நிற்பார், சொல்லுவார் இவர் எங்கட ஆளின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சில மக்களை பார்த்து சொல்கிறான், இவங்க எல்லாம் எங்கட ஆட்கள், இவங்கள்ட்ட மேலே கை வைக்கிறல்ல, இவர்கிட்ட மனசோடையிற மாதிரி நீங்கள் என்ன சரி பேசினா நான் முன்னுக்கு வருவேன், இவருக்கு என்ன சரி கஷ்டம் வந்தால் ஏன் உதவி அங்கிட்டுக்கு இருக்கும்னு சொல்லி சில ஆட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கிண்டே ஆக்கிட்டான். சஹாபாக்களுக்கு சரியான பொறாமை, யார சொல்ல எனக்கும் அந்த கூட்டத்தில் ஒத்தனா மாறும். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லாம் யார் யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹும் அஹ்லுல் குர்ஆன், யார் குர்ஆன் உடையவர்களோ அவங்க அல்லாஹ் உடையவர்கள். குர்ஆன் என்னையோடு இருந்தால் நான் அல்லாஹ்வோடு இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு எல்லாம் மாசம் நானும் குர்ஆன் உடையவனாக மாறணும், என்ன செய்யணும்? பதில் நீங்கள் சொல்லுங்களே. குர்ஆன் உடையவராக மாறணும் சொன்னால் என்ன செய்யணும்? ரெண்டமா ஓதணும் ஒரு பதில், வேற விளங்கி கொள்ளணும் ரெண்டாவது பதில், வேற வேற என்ன சொல்லணுமா? லிஸ்னிங், குர்ஆன் ஓதுறத கேட்கணும். இது எல்லாத்தையும் சுருக்கி நீங்கள் எல்லாம் சொன்ன பதில்கள் அல்ஹம்துலில்லாஹ் சரி. ஆனால் ஆட்கள் நினைக்கிறது நாங்கள் எந்த நேரமும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தால் நாங்கள் குர்ஆன் உடையவர்களாக மாறிட்டோம் என்று சொல்லி. சரி தான், ஆனால் 100% மாறல. உலமாக்கள் சொல்கிறாங்க, குர்ஆன் உடையவராக நாங்கள் மாறணும் என்று சொன்னால் ஆக குறைஞ்சது 3 செயல்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கணும். முதலாவது விஷயம்தான் குர்ஆனை ஏந்தி அளவுக்கு நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக மாறணும். அதிகமாக ஓதுற என்று சொல்ல போக்கல சில ஆட்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வாரே. ஹசரத் நீங்கள் ஒரு ஹாஃபேஸ் அரவரில் ஒரு ஜூஸ் முடிப்பீங்க, ஆக குறைஞ்ச ரமலானில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 குர்ஆன் முடிச்சிடலும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே ஹசரத், நான் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஜூஸ் ஓதுற டைமில் நான் 1.5 பக்கம் தான் ஓதிருப்பேன். நீங்கள் அரவரில் ஒரு ஜூஸ் ஓதிடுவீங்க, நாங்கள் 20 நிமிஷம் போவோம் 2 பக்கம் முடிகிறதுக்கு. அப்போ நாங்கள் எப்படி அதிகமாக ஓதுறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே ஃபோக்கஸ் பண்ணினாங்க, என் உம்மத்தில் இப்படியான ஆட்கள் வருவாங்க. சிலவங்க ஸ்பீடாக ஓதுவாங்க. அல் மாஹிரு பில் குர்ஆன் சொன்னாங்க, மஅஸ் சஃப்ரத்தில் கிராமில் பரரா, யார் நல்ல அழகாக தஜ்வீத் முறைப்படி ஃப்ளூவண்ட்டாக குர்ஆன் ஓதுற டேலண்ட் இருக்குதோ கியாமத்துடைய நாளையில் விசேஷமான மலக்குமார்களோடு அவங்க எழும்புவாங்க. யாருக்கு குர்ஆனை நல்ல ஃப்ளூவண்ட்டாக ஓத எழுமோ. இன்றைக்கி லாங்குவேஜஸ் எத்தனையோ லாங்குவேஜில் நாங்கள் ஃப்ளூவன்சியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் குர்ஆனை நல்லா ஃப்ளூவண்ட்டாக ஓதுறதுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கு ஃப்ளூவண்ட்டாக ஓதேலாவோ கவலைப்படவானாம், அல்லதி யததஅதஉ ஃபீஹி. தஅதஉன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அரபில் யததஅதஉன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு குர்ஆன் ஒன்று எடுத்து மூலையில் உட்கார்ந்து கொண்டு தட்ட மாறுறாரு ஓதுறதுக்கு. எங்கட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் உதாரணமா, இன்னல்லதீன ஆமனு எழுத்து கூட்டி கூட்டி ஓதுறாரு. இன்னல்லதீன ஆமனு, இவர் இன்னல்லதீன ஆமனு ஓதுறதுக்குள்ள ஃபாஸ்ட்டாக ஓதுறவரை அரைப்பக்கம் ஓதிடுவார். இவரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவரோ லவ் பண்ணுறான்னு சொன்னா இந்த மனிதனை அவர் ஓதினத்துக்கு நான் நன்மையை கொடுத்துடுவேன், ஆனால் நீ ஏன் ஸ்பெஷல். அல்லது யததஅதஉ ஃபீஹி, யார் கஷ்டப்பட்டு முட்டி முட்டி தடமாறி ஓதுறாங்களோ ஃபலஹு அஜ்ரான், உனக்கு நான் 2 கூலி தருவேன். என்னத்துக்கு? ஒன்று குர்ஆன் ஓதுறதுக்கு, மற்ற எந்த சைடால் போனஸ் கஷ்டப்படுறியே அதுக்காக வேண்டி நான் ஒரு கூலி. எங்கேயாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, டாஸ்க் மேனேஜ்மெண்ட், நீங்கள் வேலை செஞ்சு வேலையை முடித்தா உங்களுக்கு கூலி கிடைக்கும். நீங்கள் ராவைக்கு தூங்கினாலும் உண்டு, தூங்காட்டியும் உண்டு, திண்டாலும் உண்டு, ஒய்ஃப் கிட்ட போனாலும் உண்டு, வீட்டுக்கே போகாமல் ஆஃபீஸில் தான் இருந்து 30 நாளும் வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சதுக்கு கூலி. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்குன்னு சொல்லி அடிஷனலாக ஒன்று இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையோட எவ்வளோ இறக்கம் என்று சொன்னால், நீ குர்ஆன் ஓதி முடிக்காட்டியும் பரவாயில்ல, முழு குர்ஆன் ஓதின நன்மையும் உனக்கு தாரன், எக்ஸ்ட்ராவாக நீ கஷ்டப்பட்டதுக்கும் கூலி தாரன். அல்லதி யததஅதஉ ஃபீஹி ஃபலஹு அஜ்ரான். எனவே குர்ஆன் ரெசிடேஷன் என்று சொல்லி வார நேரம் ஃபாஸ்ட்டாக ஓதேலாதவங்க,
முக்கி எழுத்து கூட்டி ஓதுறவங்க ஒரு நாளும் நீங்கள் சடைவடைஞ்சிட வானாம், நீங்கள் டயர்டாகிட வானாம். நீங்கள் கஷ்டப்பட அல்லாஹ் அவனோட நெருக்கி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் தந்து கொண்டே இருக்கிறான். ஃபாஸ்ட்டாக ஓதுறவருக்கு அவருக்கு ஒரு ரிவார்டு நல்லா கொடுத்துட்றான். முதலாவது விஷயம், ரமலானுடைய மாதம் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓதுறேன் எவ்வளோ ஸ்லோவாக ஓதுறேன்ன்றது விஷயம் இல்லை, நான் எவ்வளோ குர்ஆனை டார்கெட் பண்ணி போகிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் மாதம் வந்தால் 60 குர்ஆன் முடிப்பாங்க. 60 குர்ஆன் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் சொன்னால் ஒரு நாளைக்கு 60 ஜுஸ். ஒரு குர்ஆனுக்கு 30 ஜுஸே, 2 குர்ஆனுக்கு 60 ஜுஸ் ஓதுவாங்க. ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ எங்களுக்கு ட்ரை பண்ணேலும் சில நேரம் காம்படிஷன் என்று சொல்லி வந்தால் ஒரு 11 குர்ஆன் 12 குர்ஆன் என்று போவோம். ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய ரெசிடேஷனுக்காக எங்களோட டைமை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொள்ளணும். ரெண்டாவதாக முக்கியமான விஷயம்தான், நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் ரமலானில் வந்தாலும், ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு குர்ஆனை பாடமாக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். குர்ஆன் பாடமாக்குறது என்று சொல்கிறது இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்ன வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி, பாடமாக்குறதுக்கே லேசாக்கி தான் நான் இறக்கிக்கிறேன் உலகத்தில். எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, குர்ஆன் பாடமாக்குறதுன்றது இந்த மദ്രസா புலேல், இந்த பார்ட் டைம் போகிறவங்க, இந்த மௌலவிமார்கள், 15 வயசு கீழே இருக்கிறவங்க என்று சொல்லி நாங்களே எங்களுக்கு ஒரு ஃபயர்வாலை கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது என்னத்துக்கு, நான் குர்ஆன் பாடமாக்கல்ல, அதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் நான் மദ്രസா போகல ஹஸ்ரத், நான் குர்ஆன் பாடமாக்கலேன், எனக்கு 35 வயசாகிருச்சு ஹஸ்ரத், நான் குர்ஆன் பாடமாக்கல்ல, ஏன் நான் சின்னத்தில் ஓத பழவல்லே ஹஸ்ரத். இல்லை, குர்ஆன் பாடமாக்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்து முட்டும் வச்சிருக்கிறான். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் குர்ஆன் பாடமாக்கணும் என்று தான் சொல்கிறேன், குர்ஆனை பாடமாக்கி முடிக்கணும் என்று சொல்லி நான் சொல்லல. குர்ஆன் பாடமாக்கணும். 6666 ஆயத்து குர்ஆனில் உதாரணமாக ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ், 6666 ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் பாடமாக்கினால், ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் பாடமாக்கினால் கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் அவர் ஹாஃபிஸ் ஆகிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் பாடமாக்கினா கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் அவர் ஹாஃபிஸ். உதாரணமாக யோசிச்சு பாருங்கள், எங்கிட்ட 25 வயசு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்றைக்கு ராவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட 45வது வயசில் நீங்கள் ஒரு ஹாஃபிஸ். ஒரு ஆயத் பாடமாக்குறது எப்படி தெரியுமா? உதாரணமாக குர்ஆனில் வருது, லேசாக்கிய சொல்கிறேனே, அம்ம யதஸாஅலூன், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு அம்ம யதஸாஅலூன் பாடமாக்குறே கஷ்டமா? நான் சொல்கிறேன் 2வது ஆயத்துக்கு போவானாம். 2வது ஆயத்துக்கு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், அவ்வளவுதான். இன்னா குன்னா முந்திரின். 2வது ஆயத்துக்கு போவானம். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் மட்டும் பாடமாக்குங்க. இன்றைக்கு பாடமாக்க ஸ்டார்ட் ஆகினீங்கண்டா இன்றைக்கு உங்களோட 30 வயசுண்டா 50 வயசில் நீங்களும் ஹாஃபிஸ். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்குறான் குர்ஆன் பாடமாக்கி முடிக்கிறத இல்லை, குர்ஆன் பாடமாக்குறத தான் அதை எதிர்பார்க்குறான். சஹாபாக்களோட வரலாறுல நீங்கள் பாருங்கள், உஹதுடைய யுத்தம் நடந்துச்சு. உஹதுடைய யுத்தம் நடந்ததுக்கு போகிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கொண்டு போயிட்டு கபரில் அடக்கினாங்க. 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாவினவங்களுக்கு நபியாம பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 கபர் தோண்டேலா. அப்போ சொன்னாங்க ஒரு கபரில் 2 பேர் 3 பேர் மேனி போடுங்கன்னு சொல்லி. இப்போ ஒரு கபரில் 2-3 பேர் போட போல் யாரை ஃபஸ்ட்டுக்கு போடுறே ஓரத்துக்கு போடணும், லஹதுடைய சிஸ்டம் உள்ளுக்கு போடணும். அப்போ நபியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேசா மன் மின்ஹும் அக்ஸரு நாசி அஹ்தன் லில் குர்ஆன் அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இவங்க 3 பேரில் 2 பேரில் யார் அதிகமாக குர்ஆனை பாடமாக்கினவங்க? சாபாக சொன்னாங்க, யாரை சொல்ல இவரை விட இவர் 2 ஆயத் கூட பாடம், இவரை விட இவருக்கு ஒரு சூறா கூட பாடம். நபியாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஹாஃபிஸ் மார்க்களை கொண்டு அந்த கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஏன்னா அவங்களோட பரக்கத்தால் மற்றவங்களுக்கும் கபரு விமோசனமாக இருக்கும். இந்த இடத்துல உலமாக்கள் என்ன சொல்ல வராங்கண்டா, சஹாபாக்களில் கூட முழு குர்ஆனையும் பாடமாக்கினவங்க இருக்கல, ஆனால் எல்லா சஹாபாக்கள் கிட்டையும் குர்ஆனை பாடமாக்குற ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. ஒருத்தர் கூட பாடமாக்கியிருப்பார், இன்னொருத்தர் குறைய பாடமாக்கியிருப்பார், ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார், சிலவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எனவே எங்கள்ட சமுதாயத்தில் இல்லாமல் போயிட்டுருச்சு. நாங்கள் கொஞ்சம் வயசாலியாக போல் நான் நினைக்கிறேன் இப்போ குர்ஆன் பாடமாக்குற கேட்டகரியிலேருந்து நான் வெளியே போயிட்டேன்னு இல்லை, மவுத்து மட்டும் எனக்கிட்ட இருக்குது. ஏஜேபி அப்துல் கலாம் அவருடைய ஒரு வைரல் கோட் ஒன்று இருக்குது, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும். ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். ஒருத்தர் சின்னதாக யோசிச்சா அது ஒரு கிரைம், அது ஒரு குத்தம். எனக்கு குர்ஆன் பாடமாக்கலாம் என்று நினைக்கிறது ஒரு குத்தம். நபியாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலி. ஒரு மனுஷன் நீயத் வைக்கிறது அவர் செய்கிறதை விட சிறந்தது.
ஒருத்தர் இன்றைக்கு நியத்து வச்சார் வைராக்கியம் வாங்கி இந்த மஜ்மால இருந்து நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இருந்து குர்ஆனை பாடமாக்க ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு இந்த சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்ல. மௌத்துக்கு போது நான் ஹாஃபிஸ் ஆகினா சரி. எவ்வளவு சரி குர்ஆன் பாடம் இருந்தா போதும். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? இவரையும் ஹாஃபிஸ் மார்களோட கியாமத்துடைய நாளையில எழுப்பாட்டுவான். ஒரு ஹாஃபிதுக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்து என்ன? கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சொல்றான், இக்ராஇல் குர்ஆன் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. துன்யால நீங்க குர்ஆன் ஓதின மாதிரி இப்ப நீங்க ஓதுங்க. இக்ரா வர்தகி கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா. நீங்க ஓத ஓத உங்களோட அந்தஸ்துகள் கூடிக்கொண்டே போகும். ஒருத்தர் அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓதி 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 போயிட்டு மினல் ஜின்னதி வன்னாஸ்ல முடிச்சா அதுதான் அவர் சுவர்க்கத்தில் இருக்க போற இடம். ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். சும்மா யோசிச்சு பாருங்க, நான் பாடமாக்க அல்ல, எனக்கு 70 வயசு 50 வயசு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் பாடமாக்க. அல்ல எங்கள் எல்லாருடைய ஹயாத்தையும் நீளமாக்கி வைக்கணும். ஒரு 2 ரமலானை ஃபேஸ் பண்ணினேன். மேக்ஸிமம் எனக்கு ஒரு 4 ஜுஸ் தான் பாடமாக்க கிடைச்சிச்சு. ஆனால் கியாமத்துடைய நாளையில் 30 ஜுஸையும் பாடமாக்கின ஒரு ஹாஃபிதோட நானும் எழுப்பாட்டப்படுவேன். எனவே இந்த ரமலானில் சூரத்துல் ஃபாத்திஹாவோட 10 சூறா பாடமிக்கிறவங்க கொஞ்சம் மேலே போங்க 11வது சூறாக்கு. இந்த ரமலானில் சூரத்துல் ஃபாத்திஹாவோட 20 சூறா பாடமாக்கிக்கிறவங்க மேலே போங்க. செலக்டட் சூராஸ் மட்டும் பாடம் இருக்கிறவங்க ஒரு ஜுஸ் ஆரம்பிங்க. 50 ஜுஸ் பாடமாக்கிறவங்க தபாரக் அல்லதிக்கு போங்க. இந்த ரமலான்ல ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். முயற்சி செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். நியத் இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருடைய நியத்தையும் கபூல் செய்யணும். கியாமத்துடைய நாளையில் எங்களையும் ஹாஃபிஸ் மார்களோட அல்லாஹ் எழுப்பாட்டணும். ஆக 3வது குர்ஆனோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்கள் எல்லாருமே குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை பாடமாக்குறோம். எங்களில் எத்தனை பேர் குர்ஆனை படிச்சிருக்கிறோம்? உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஓதணும்? குறைஞ்சபட்சம் மினிமம் ரிக்வயர்மெண்ட் 17 டைம் ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு ஓதணும். ஒரு நாளைக்கு 17 டைம் ஓதணும் என்றவர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் ஓதுவார்? 360 வச்சு பார்த்தா 6120 டைம் ஒரு வருஷத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். ஒருத்தர் 25 வருஷமா தொழுகிறாரு. ஒரு வருஷத்துக்கு 6120 சூரத்துல் ஃபாத்திஹா வருது. 25 மல்டிபிள் 1,53,000 டைம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருக்கிறாரு. சரியா? இப்போ இவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அர்த்தம் என்ன? எல்லாரையும் நான் சொல்லல, அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் சொல்றாரு தெரியா என்று. இப்போ அவர்கிட்ட கேட்கணும், எவ்வளோ காலமாக தொழுறீங்க? 25 வருஷமா. 1,53,000 டைம் இய்யாக நஅபுது இய்யாக நஅபுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியா நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க என்று. ஒரு பிட்டர் ட்ரூத், கசப்பான உண்மை. 6 மாசத்துல ஜப்பனீஸ் பாஷையை படிக்கிறோம், 6 மாசத்துல சைனீஸ் பாஷையை படிக்கிறோம். 1,53,000 டைம் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற வாழ்க்கையில் ஓதிக்கிறேன். இன்னமும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம். அதிகமானவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எல்லா தொழுவையிலையும் ஓதுற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அலம் தர கைஃப, லிஈலாஃபி குரைஷ், அராய்த அல்லதி யுகதிபு பித்தீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செஞ்ச ஆகப்பெரிய கிஃப்ட். ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு தமிழ் மீடியத்துலேயும் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, சிங்களத்துலேயும் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. வீக் பாயிண்ட் மைனஸ் ஏரியா நாங்கள் படிக்கணும்னு நினைக்கவே இல்லை. இந்த ரமதானில் எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து கடைசி இருக்கக்கூடிய 10 சூரோட அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நானும் குர்ஆனுடைய மனிதனாக மாறிட்டேன். எனவே குர்ஆனுடைய மனிதன் என்று சொல்றவர் ஓதோனும் பாடமாக்கணும். குறைஞ்சபட்சம் என்னையால் எவ்வளோ ஏழுமோ அந்த அமைப்புல நாங்கள் குர்ஆனை படிக்கிறதுக்கும் முயற்சி செய்யணும். மௌலைமார்கள் தான் குர்ஆனை படிக்கணும், மദ്രஸாக்கு போறவங்க தான் குர்ஆனை படிக்கணும் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயுமே வச்சில்ல. குர்ஆனை 750 கோடி மக்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே எங்கட ஒரு பலகீனம் தான். அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணுமா? எந்த டிரான்ஸ்லேஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் இப்போ ஆன்லைன் போனீங்க என்று சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும். எந்த டிரான்ஸ்லேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதாக இருந்தாலும் வாங்குறதாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரோட ஒரு ஆலிமோட கன்சல்ட் பண்ணி சரியான டிரான்ஸ்லேஷனை தான் வாங்குறீங்களான்னு பார்த்து வாங்குங்க. இன்னும் இந்த காலத்தில் டவுன்லோட் பண்ணாலும் எத்தனையோ வேர்ஷன்ஸ் இருக்கும். சிலது ஷியாக்களால் டிரான்ஸ்லேட் பட்டதாக இருக்கும், சிலது காதியானிகளால் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதாக இருக்கும். எனவே டிரான்ஸ்லேஷன் சரியா என்றது ஒரு ஆலிமோட நீங்கள் கன்சல்ட் பண்ணி அது சரியாக இருந்தால் இந்த ரமலானில் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 5 குர்ஆன் முடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறேன், நான் சொல்கிறேன் அதை உடையுங்க. உங்களோட 5 குர்ஆனுடைய டார்கெட் உடைச்சி 4 குர்ஆன் ஆக்குங்க. மற்ற ஒரு குர்ஆன் ஓதுகிற டைமில் பாடமாக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. எனவே ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த ரமலானில் நீங்கள் குர்ஆன் ஓதியும் இருக்கிறீங்க,
பாடமாக்கியும் இருக்கிறீங்க, குர்ஆனை படிச்சும் இருக்கிறீங்க. சிலத்துக்கு நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நியத்துல கபூல் செய்வானாக. கடைசியாக டைம் கிட்டே ஆகுதோ, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்கள் ரமலானுடைய மாசத்துல இஃப்தாருடைய நேரம் என்று சொல்லி வார நேரத்தில் கூட எங்களோட ஃபோக்கஸ் இருக்க வேண்டிய ஒரு இடம் தான் இஃப்தாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 10-15 நிமிஷம். அதிகமான இடங்கள் என்ன நடக்கிறது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்து வந்து பிஸி டைம் வாஷ் எடுக்கிற அந்த கடைசி 10 நிமிஷத்துல தான். வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் பெண்கள் இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லி கடைசி பாங்க சொல்ல காட்டில் நிற்கிறது அந்த அடுப்பு கிட்ட, கிச்சனில், சிங்க்கு கிட்ட, இப்படி தான் அவங்களோட டைம் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸில், 3 பேருடைய துஆக்கள் அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் கபூல் செய்கிறான். 3 பேருடைய துஆக்கள். அதில் ஒருத்தர் தான் நோன்பாளி, நோன்பு திறக்கக்கூடிய நேரம், ஹீன யுஃப்திர், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துஆ. எனவே இதுக்கு பெஸ்ட் ஐடியா, என்ன பிளானாக இருந்தாலும் எல்லாத்தையுமே 10 நிமிஷத்துக்கு முன்னால் செஞ்சு கொள்வது. நான் குசுனிக்கு என் கிச்சனுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்கிறதுக்கு பாங்க சொல்கிறதுக்கு ஒரு அரவருக்கு போகிறதாக இருந்தால் ஒரு 40 நிமிஷத்துக்கு போகிறது. அரவரில் வேலையை முடிச்சாச்சு. வேலையை முடியாட்டியும் ஹஸ்பண்ட் என்ற அமைப்புல, ஒரு ஃபேமிலி லீடர் என்ற அமைப்புல நான் ஏண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏண்ட மனைவியை கிச்சன்லேருந்து வெளியெடுத்து சுஃப்ரால உட்கார வைக்கிறது. உட்கார வச்சு என்ன செய்யணும், ஒரு ஃபேமிலியாக உட்கார்ந்து அந்த நேரத்தில் துஆ கேட்கணும். ஏன் நான் ஃபேமிலியாக துஆ கேட்கணும் என்று சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் முக்கியமான ஒரு இடம் என்னதுண்டா, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம், தர்பியத்துன்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய மெட்டீரியல்ஸை நாங்கள் கொண்டாந்து கொடுத்து அவங்களோட உள்ளங்களில் முஹப்பத்தை ஏற்படுத்துகிறோம். பாப்பா எனக்கு இந்த கிஃப்ட் தந்தார், பாப்பா எனக்கு இப்படி ரிவார்ட் பண்ணார், பாப்பா எனக்கு இப்படி லவ் பண்ணுறாங்க, பாப்பா என்னையோட எவ்வளோ இறக்கம், பிள்ளைகள் பெருசாக பேசுது. ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரிய அந்த வாப்பா அந்த பிள்ளைக்காக வேண்டி எவ்வளோ துவா செய்கிறாருண்டு. இஃப்தாருடைய நேரம் முழு குடும்பமும் உட்காந்து இப்போ வாப்பா துவா கேட்குறாரு, நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி துவா கேட்குறே தானே, அமைதியாக கேட்குறத கொஞ்சம் சத்தமாக கேட்குறேன், என் பிள்ளையும் கேட்டுக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த வாப்பா துவா கேட்குறா, யா அல்லாஹ் என் பிள்ளைய நல்ல சாலிஹான பிள்ளையாக ஆக்கித்தா, யா அல்லாஹ் என் பிள்ளைய என் கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தா, யா அல்லாஹ் என் பிள்ளை எதிர்காலத்தில் சமுதாயத்துக்கு புரோஷனம் உள்ள பிள்ளை ஆக்கித்தாண்டா இந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் பெனிட்ரேட் பண்ணும். அப்படியே வாப்பா என்னை எவ்வளோ இறக்கம், அல்லா கிட்ட சொல்லி வாப்பா எனக்காக வேண்டி துவா கேட்குறாரு. இவர் மனைவியை முன்னுக்கு வச்சு மனைவிட முன்னுக்கு அல்லா கிட்ட துவா கேட்குறாரு. மனைவிட உள்ளத்தில் ஒரு ரியாக்ஷன் ஒன்று உண்டாகும். எனவே குடும்பமாக ஒரு ஃபேமிலி பாண்ட் ஒன்று உருவாகிறதுக்குரிய முக்கியமான நேரம் தான் அந்த இஃப்தாருடைய நேரம். எனவே எல்லாரும் சத்தம் போட்டு தான் கேட்கணும்ன்றதில்லை. நான் ஒரு தலீமுக்காக வேண்டி என் புள்ளையும் துவா கேட்குற முறையை படிக்கணும், புள்ள விளங்கணும், வாப்பா எவ்வளோ கன்சர்ன். இப்போ இந்த வாப்பா துவா செய்கிறாரு, யாரெல்லாம் என்ன மௌத்தா போன என்ன வாப்பட கபரை விசாலமாக்கி கொடுன்னு சொல்லி துவா செய்கிறார். யாரெல்லாம் மௌத்தா போன நோயில் இருக்கக்கூடிய என் உம்மக்கு சுகத்தை கொடுன்னு சொல்லி நிச்சயமாக இந்த புள்ள பெருசு. நான் இந்த புள்ள துவா கேட்க போல இதே துவாவை வாப்பாக்கு ரிப்பீட் பண்ணும். ஏன், வாப்பா ஹயாத்தோடு இருக்க போகல அவட உம்மா வாப்பாக்கா வேண்டி கேட்டதை புள்ள பார்த்திருக்குது. எனவே இஃப்தாருடைய நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம். ஒரு ஃபேமிலியாக நாங்கள் எங்களோட டைமை செஞ்சு கொள்ளணும். கடைசி 10 நிமிஷம் நோ எக்ஸ்கியூசஸ், நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சுஃப்ரால இருப்போம். தனிப்பட்ட முறையில் துவா கேட்கறது, கூட்டாக துவா கேட்கறது. இந்த ரமலான்ல 30 நாளும் இஃப்தாருடைய நேரம் துவா இல்லாமல் கழியக்கூடாது. நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த நேரத்தையும் அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்குரிய நேரமாக ஆக்கி தருவானாக. கடைசியான விஷயம், இதோடு நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். தராவிஹுடைய நேரம் இன்று வாரது. தராவிஹ் என்று சொல்லி வார நேரம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், மஸ்ஜித் ஹண்டிங், பள்ளி தேடி போகிறேன். எந்த பல்ல நல்ல கராத், எந்த பல்ல நல்ல ஏசி, எந்த பல்ல புள்ள சத்தம் இல்லை, எந்த பல்ல தராவிக்கு போகிற சாண்ட்விச்சும் கூல் ட்ரிங்க்கும் கிடைக்குது. இப்படி தேடி போயிட்டு கடைசி 22, 23 நோம்பா பொழுது அவர் பள்ளி ஒன்று ஃபிக்ஸ் ஆகுறேன். இது அல்ஹம்துலில்லாஹ் இது செட் ஆகுமா, கடைசி 7 நாள் அதுக்கே அவர் அடிச்சு விட்றேன். ஆனால் இந்த 20 நாள் அவட தராவி எந்த ஹாலாத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் பைக்கில் சுற்றியே தராவி போயிட்டுருச்சு. தராவியுடைய காலம், உங்களோட கோலை செட் பண்ணுங்க. தராவி தொழுகிறது இல்லை, 20 ரக்காத் என்று சொல்லி கோல் செட் பண்ண வானம். ஏன், நீங்கள் 10 ரக்காத் இமாம் ஜமாத்தோட தொழுந்தாலும் கடைசி 10 ரக்காத் வீட்டில் போயிட்டு தொழுந்து கொள்வீங்க. அப்போ நீங்கள் தராவி தொழுந்தீங்க தானே 20 ரக்காத். உங்களோட கோலை செட் பண்ணணும். எப்படின்னு சொன்னால், ஒரு வைராக்கியம் ஒன்று எடுக்கணும். இந்த ரமதானில் குர்ஆனை தொழுகையில் ஒரு ஆயத் மிஸ் ஆகாமல் நான் கேட்பேன். இப்படி ஒரு கோல் ஒன்று செட் பண்ணி வைராக்கியம் ஒன்று எடுத்து அவங்களோட சேஃப் சைடு என்ன தெரியுமா, ஒரு நாள் சரியும் ஒரு ரக்காத் சரியும் இமாம்ட பின்னுக்கு தராவி மிஸ் ஆக மாட்டுச்சு. நீங்கள் 29 நாள் சரியாக தொழுந்தீங்க, ஒரு நாள் ஒரு ரக்காத் மிஸ் ஆகினாலும்
30 ஜுஸையும் நீங்கள் தொழுவையில் கேட்டதாக கணக்கெடுக்கப்படுமா? தராவி 20 ரக்காத் தொழுந்து இப்போ 30 நாளும். ஆனால் முழு குர்ஆனையும் நாங்கள் தொழுவையில் கேட்டிருக்க மாட்டோம். எனவே தொழுவையில் முழு குர்ஆனையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ் இந்த ரமதானில் மட்டும்தான். எனவே இப்போவே சூஸ் பண்ணிக்கோங்க எந்த பள்ளிக்கு நான் போக போகிறேன். என்னோட கோல் என்னென்னு சொன்னால் தராவி தொழுகிறதில்ல கோல், முழு குர்ஆனையும் தொழுகையில் நான் கேட்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த கமிட்மெண்ட் நாங்கள் எடுத்துட்டோம், இதை ஆக்ஷன் பிளானில் கொண்டாட போகிறோம். இதை செய்விக்கிறது ஆக லேசான முறை என்னென்னு சொன்னால், நீங்கள் இன்னொருத்தருக்கு அக்கௌண்டபிளாக மாறுங்க. எங்களுக்கு எத்தனையோ கூட்டாளிமார்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டாளி என்னையோட சேர்த்துக்கோங்க. ஒரு கூட்டாளி என்ன சொல்லி சேர்க்கணும்? இப்படி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கு தான் தராவி போக போகிறோம், இந்த ரமதானில் முழு குர்ஆனையும் தொழுவையில் கேட்க போகிறோம். நீங்கள் ரெடியா? எஸ், நான் ரெடி. 2 பேரும் எப்போ ஒன்றுக்கு ஒருத்தர் கமிட் ஆகுறீங்களோ உங்களுக்கு மிஸ் பண்ணல, ஏன்டா நீங்கள் தான் அவரை வந்து பிக்கப் பண்ணணும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அவட தொழுவையும் இல்லாமல் போய்ட்டுடும். நாங்கள் சின்னதாக இருக்க போல் எனக்கு ஒரு 10 இல்லாட்டி 11 வயசு இருக்கும். ஒரு மூத்த ஆலிமுண்டு இருந்தார். அவர் கொல்பிட்டிலேருந்து ட்ரைவ் பண்ணி வருவார் ஸ்லேவ் ஐலண்டுக்கு, இன்னொரு ஹாஃபிஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போயிட்டு தராவி தொழுகிறதுக்கு. அப்போ அவரோட நோக்கம் என்னென்னு சொன்னால், ஸ்லேவ் ஐலண்ட் மட்டும் வந்து ஒரு ஹாஃபிஸை பிக் பண்ணி கொண்டு பள்ளியில் போயிட்டு தொழுகிறது. இவர்கிட்ட பின்னுக்கு தொழுதுன்னா அவர் ஃபஸ்ட்டுக்கு தொழுவிக்கிறவர். அவரை பிக்கப் பண்ணி ட்ராப் ஆஃப் பண்ணணும் தராவி ஃபஸ்ட் அவர் சலாம் தொழுவிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ தராவி இவருக்கு மிஸ் ஆகுமா? இவருக்கு தராவி மிஸ் ஆக மாட்டுச்சு. இவருக்கு ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் அந்த தராவி கிடைக்கும். என்று சொன்னால் தொழுவிக்கிறதுக்கு ஆட்களை கொண்டு போயிட்டு விடுறது இவருடைய வேலை. இப்படி ஒரு கமிட்மெண்ட் எது வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோமோ சில நேரம் எங்களுக்கே ஒரு ஃபீலிங் கொண்டு வரும், சரி ஓகே கொஞ்சம் லேட்டாகவே போவோமே என்று சொல்லி. நான் யாருக்கு பதில் சொல்லணும்? யாருக்கும் தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஏன் ஒரு ஃப்ரெண்ட், அவர் தராவி ஃப்ரெண்ட், அவர் நான் போவாட்டி அவர்கிட்ட மிஸ் ஆகும், அவர் வராட்டி ஏண்ட மிஸ் ஆகும் என்ற அந்த பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏண்ட கமிட்மெண்ட் இன்ஷா அல்லாஹ் என்னைய முன்னுக்கு கொண்டு போகும். அந்த காலத்தில் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவில் இருந்தாங்க. அவங்க பிரிட்டிஷுடைய காலனியல் பீரியட், அதில் அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாங்க. அவங்கள தூக்கி போட்ட யாரோட சொன்னால் அவங்களோட டீச்சர் மஹ்மூத் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட. இப்போ 2 பேரும் ஜெயிலுள்ளுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மஹ்மூத் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில் ஒரு தராவி சரியும் குர்ஆனை கேட்காம தராவி மிஸ் ஆகினது இல்லை. அவரோட ஆயுள் பூரா ஒரு ரமலானில் முழு குர்ஆனையும் தொழுவையில் கேட்பார். இப்போ உஸ்தாத் மாணவன், டீச்சர் ஸ்டூடெண்ட், இவங்க 2 பேரும் ஜெயிலுள்ளுக்கு போயிட்டாங்க. இப்போ டீச்சருக்கு கவலை இந்த ரமலான் என்ன ஆகும் என்று சொல்லி டைமை பார்த்து மாணவர் ஸ்டூடெண்ட் அவர் ஹாஃபிஸும் இல்லை தராவி தொழுகிறதுக்கு. உடனே டீச்சர்ட கவலையை பார்த்து இவர் ஒரு வைராக்கியம் எடுத்தார். ஆயுள் பூரா இவர் மிஸ் ஆகாமல் தொழுந்த இந்த தராவியை இந்த வருஷம் இவருக்கு நான் பாதுகாத்து கொடுப்பேன், அந்த கமிட்மெண்ட்க்கு அவர் வந்தார். என்ன செஞ்சார்? காலையில் ஃபஜர்லேருந்து அசர் மகரிப் மட்டும் ஃபுல்லாக குர்ஆனோடு உட்காந்து அந்தண்டு தராவியில் என்ன ஜுஸ் ஓதணுமோ அதை பாடமாக்குவார். வெள்ளையிலிருந்து ராவைக்கு தொழுவில் அந்த ஜுஸ் ஓதுவார். 2வது நாள் 2வது ஜுஸை பாடமாக்குவார். தொழுவில் அந்த ஜுஸ் ஓதுவார். ரமலான் முடியுது, ஜெயிலுள்ளுக்கு இவர் ஹாஃபிஸும் ஆகிட்டார். டீச்சருக்கு வந்து 30 நாளும் தராவி குர்ஆனும் கேட்க கிடைச்சிச்சு. இந்த கமிட்மெண்ட் நான் சொல்லலை, நீங்கள்லாம் 30 நாளில் பாடமாக்குன்ற ஆக குறைஞ்சபட்சம் லீஸ்ட் அமௌண்ட் முழு தொழுவையிலையும் குர்ஆனை கேட்கக்கூடியவராக நான் மாறணும் இந்த ரமலான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் ஒரு ஆயத் மிஸ் ஆகாமல் நான் தராவியில் முழு குர்ஆனையும் கேட்பேன் என்று சொல்கிறோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லா நியத்தையும் கபூல் செய்யட்டும். எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி கை தூக்கிட்டோம், தூக்கின எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்ஸஸ்ஃபுல்லி வெற்றிகரமாக இந்த ரமலானில் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எனவே கடைசியாக சொல்லி முடிச்சுக்கொள்கிறோம், ரமலான் என்று சொல்கிறது நாங்கள் நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நேரத்தில் எவ்வளோ நேரமாக நான் அமல்களை பற்றி பேசினது, அமல்கள் செய்கிறதுக்காக வேண்டி மட்டும் வந்த மாதம் இல்லை ரமலான். நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்த மாதம் தான் ரமலான். ரமலான் ஒரு நாளைக்கு திரும்பி போகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாவதாக, யார் அவர்? ரமலான் வந்தும் ரமலானை சரியான முறையில் ட்ரீட் பண்ணாத ஒரு மனிதர். எனவே அவ்வளோ பயங்கரமான நிலைமைக்கு அல்லாஹ் எங்களை ஆளாக்காமல் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தின சீதேவிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் சேர்த்தருள்வானாக. எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆண்கள் எங்களுக்கும் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.